இருக்கின்றோம். தங்கள் கழுத்திலே அந்த மங்கள நாணை அவர்கள் முடிந்து கொள்கின்ற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே எத்தனை பேறு பெற்றாலுமே, எத்தனை செல்வங்கள் கிடைத்தாலுமே, நாம் அத்தனை பேரும் எதற்கு ஆசைப்படுவோம் என்று சொன்னால் நல்ல இல்லறம். அந்த நல்ல இல்லறம் நமக்கு அமைய வேண்டுமென்றால் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தபடி வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்கு இறைபக்தியானது அவசியம் தேவை. எந்த ஒரு காலத்திலும் ஆசைப்படாமல் நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிற போது மற்ற எல்லா செல்வங்களையும் அந்த இறைவனே நமக்கு வழங்கி விடுவான் என்பது ஐதீகம். அந்த வகையிலே ஏழையாக இருந்தாலுமே பணக்காரராக இருந்தாலுமே இந்த இடத்திலே மங்கள நாள் முடிந்து கொண்டு அந்த மங்கள நாளுக்கு ஒரு குங்குமம் வைத்து கணவன் ஆகப்பட்டவன் தனது மனைவியை வாழ்த்துகின்ற காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு மட்டும் நடக்கின்ற திருமணம் அல்ல இன்றைய தினம். அகிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அவரவர் இல்லங்களில் இருந்தபடியுமே இந்த மங்கள நாளை முடிந்து கொள்வார்கள். அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தாலி என்பது, அதாவது திருமங்கல்யம் என்பது நமது தமிழர் பண்பாட்டில் ஊறிய ஒரு விஷயம். ஒரு சாதாரணமான கயிறு எப்படி ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய வேலியாக அமைகிறது, எப்படி ஒரு கணவனை கட்டி போடுகிறது என்பதெல்லாம் நமது முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வழிவகைகள். எதை இழந்தாலும் இழப்பதற்கு தயாராக இருக்கின்ற ஒரு பெண்ணாகப்பட்டவள் தன் கழுத்தில் இருக்கின்ற தங்க தாலியை கொடுத்தாலுமே ஒரு மஞ்சள் கயிற்றை முடிந்து கொள்வதில் முனைப்பாக இருப்பாள். அப்பேற்பட்ட குலத்தில் வந்த நாம் அத்தனை பேருமே நாம் பூரிப்படைய வேண்டும். இது போன்ற தெய்வீக திருமணங்கள் நமது மண்ணிலே, நமது தமிழக மண்ணிலே நடந்திருக்கின்றன. நமக்கெல்லாம் மிகப்பெரிய பாடமாக அமைந்திருக்கின்றன. வாழ்க்கை வழிவகைகளை நமக்கெல்லாம் சொல்லித் தருகின்றன என்றெல்லாம் நாம் பூரித்து போக வேண்டும். இதோ இந்த திருமண காட்சிகளை தரிசிக்க வந்த பக்தர்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருமணங்கள் காட்சிகள் முடிந்த பிறகு மணமகன் சார்பாகவும் மணமகள் சார்பாகவும் இந்த மேடையிலே வைத்திருந்த பூஜகர்கள் தற்போது வருகின்ற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த காட்சிகளை தரிசித்த நம் அத்தனை பேருக்குமே, நம் அனைவருக்குமே சகலவிதமான வளங்களையும் சகலவிதமான செல்வங்களையும் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அன்னை மீனாட்சியும் அப்பன் சுந்தரேஸ்வரரும் நமக்கு அருள வேண்டும். மதுரையிலே இன்றைக்கு மிகப்பெரிய திருவிழா நடந்து முடிந்திருக்கிறது. இதை அடுத்து அழகர் ஆற்றிலே இறங்கக்கூடிய வைபவம் நாளை மறுநாள் நடக்க உள்ளது. இந்த திருமணத்தை தரிசிக்க வந்த அழகர்தான் தனக்கு அந்த திருமண காட்சி கிடைக்காமல் போன பிறகு, தான் தாமதமாக வந்த பிறகு வைகையிலே இறங்கிவிட்டு அழகர் மலை திரும்புவார் என்பது ஐதீகம். இந்த திருமணத்திற்கு திருப்பரங்குன்றத்திலே விற்றிருக்கின்ற பவளக்கணிவாய் பெருமாள் தாரை வார்த்து கொடுத்ததாக உண்டு. இந்த சம்பிரதாயத்திற்காக திருப்பரங்குன்றத்திலே இருந்து முருகப்பெருமானும் பெருமாளும் இந்த மணமேடைக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு திருமணத்திலே பெண்ணுக்கு மிகவும் யார் முக்கியம் என்று சொன்னால் அவளுடன் உடன் பிறந்த சகோதரன். அவனுக்குத்தான் பலவிதமான சம்பிரதாயங்கள் இந்த மணமேடையிலே உண்டு. அதுபோல அந்த சம்பிரதாயங்களை நிறைவேற்றி கொடுப்பதற்காக பெருமாளே இந்த மேடைக்கு வந்திருக்கிறார். நாமெல்லாம் திருமண மண்டபத்திலே ஒரு அற்புதமான சுதை சிற்பத்தை பார்த்திருப்போம். அதாவது மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடக்கின்ற போது பக்கத்திலே பெருமாள் ஆகப்பட்டவர் தாரை வார்த்து கொடுப்பார். அந்த சுதை சிற்பம் தற்போது நம் அனைவரின் கண்களிலும் தோன்றுகிறது அல்லவா? அந்த வைபவம் தான் மதுரை அன்னை மீனாட்சியின் திருக்கல்யாணம். திருக்கல்யாணம் முடிந்த பிறகு இந்த மேடையிலே அன்னைக்கு நடக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பலரும் தருகின்ற வஸ்திரங்கள், பலரும் தருகின்ற ஆடைகள் இவர்களுக்கு அணிவிக்கப்படுகின்றன. வேத மந்திரங்கள் ஓதி இவை அனைத்தும் அன்னைக்கும் அப்பனுக்கும் அர்ப்பணிக்கப்படுகின்றன. இந்த திருமண காட்சிகளை மீண்டும் அடுத்து காணப்போவது அடுத்த வருடம்தான் என்கிற எண்ணம் இந்த மதுரை மக்களிடம் மேலோங்கி காணப்படுகிறது.